ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப் கிரிட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிவ் லேஅவுட் வந்துட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் 12 காலம் ஸ்ட்ரக்சர். நம்ம சிஎஸ்எஸ் கிரிட் பற்றி பார்க்குறப்போ 12 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி அலைன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம்ஸ் இருக்கும், லைக், கால், ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ் நேம்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட எல்லா வெப்சைட் டிசைன்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பூட்ஸ்டாப் சீரியன் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு div tag ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு மெயின் div tag-ஆ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த div tag-க்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிட் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த div tag-குள்ள வந்துட்டு நான் ஒரு சப் div tag செட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம எல்லா ரோஸ்மே வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கிளாஸ் அட்ரிபியூட் இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நான் ரோன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம பூட்ஸ்டாப் கிரிட் சிஸ்டம் வந்துட்டு 12 காலமை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 12 காலம்ஸ் ஆஃப் div tags வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு div tag ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த எல்லா காலமுக்கும் வந்துட்டு காமனாக வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு கால் 1. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு 11 div tags வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் 12 காலம்ஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் ஒரு பார்டர் மட்டும் செட் பண்ணுறேன், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த ரோ இருக்குல்ல, அந்த ரோக்கு வந்துட்டு பார்டர் கலர், இதை பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கலாம் காமனாக. ஸோ அந்த ரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அக்வா செட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த 1-ஐ செலக்ட் பண்ணி இதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். 1 pixel solid blackன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மெயின் div tag வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே செட் பண்ணியிருக்க குட்டி குட்டி div tagsக்கு வந்துட்டு நான் பார்டர் கலர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்துட்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஃபுல் காலம்ஸுமே வந்துட்டு எடுத்துக்கிச்சு. சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு மார்ஜினுமே வந்துட்டு அலைன் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த சைஸஸ்லையுமே வந்துட்டு எனக்கு அந்த காலம் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகலை, ஒரே மாதிரி தான் இருக்குது. லைன் பை லைன் அலைனாக இருக்கிறது லைன் பை லைன்லேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளோட காலம் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸஸ்க்குமே வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 1 பை 1-ஆ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல்லேருந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸுக்கு பக்கத்தில் நான் 1 கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு நான் இந்த இடத்துல கால் எக்ஸல் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸல் யூஸ் பண்ணிவிட்டு -2. ஸோ இதில் இந்த சைஸஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸல், ஸ்மால், மீடியம் சொல்லி ட்ரெஸ் சைஸஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கால் எக்ஸல் 2ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே செட் பண்ணியிருக்க அந்த கால் எக்ஸல் 2ன்னு சொல்லிட்டு எல்லா div tagsக்குமே வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன், இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து 6 காலம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கால் எக்ஸல் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கிரிட் சிஸ்டம் வந்துட்டு 12 காலம் கிரிட் சிஸ்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 12 காலம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த 12 காலம்ஸை வந்துட்டு 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணுன்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணுறது எக்ஸல் சைஸ் அது. ஸோ 12 காலமை 2-ஆ ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 12/2 வந்துட்டு 6. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க 12 காலம்ஸும் வந்துட்டு எனக்கு 6 காலம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருச்சு. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸலோட பிரேக் பாயிண்டோட சைஸ் வந்துட்டு 1200. இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, எக்ஸல் பிரேக் பாயிண்ட் சைஸ் வந்துட்டு 1200. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது வந்து எக்ஸல். நெக்ஸ்ட் வந்துட்டு லார்ஜ் பார்க்கலாம். லார்ஜ் வந்துட்டு 992 சைஸ் பிரேக் பாயிண்ட், 992 பிக்சல் வந்துட்டு பிரேக் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம 992 பிக்சலில் செட் பண்ணி பார்க்கலாம் லார்ஜில். ஸோ கால் ஹைஃபன் லார்ஜ் ஹைஃபன் இந்த காலம் வந்துட்டு எனக்கு 3-ஆ ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். 3னா 12/3 அப்படின்னா வந்துட்டு 4 காலம்ஸாக வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் நேம் அப்படியே காப்பி பண்ணி நான் எல்லா காலம்ஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கால் லார்ஜ் 3 அப்படிங்கிறத வந்துட்டு நான் எல்லா காலம்ஸையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு இதோட பிரேக் பாயிண்ட் வந்து 992 பிக்சல். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு 992 பிக்சல் பிரேக் பாயிண்ட்டை செட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் 992 பிக்சல் பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். லார்ஜோட பிரேக் பாயிண்ட் சைஸ் வந்துட்டு அதுதான். ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது லார்ஜ் -3 மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அப்போ 12 காலம்ஸ் இருக்கு. ஸோ 12/3 வந்துட்டு 4 காலம்ஸ். ஸோ நம்மளோட 12 div tagsம் வந்துட்டு 4 காலம்ஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 4 காலமா வந்து ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. ஓகே. இதுதான் லார்ஜ். நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் வந்துட்டு மீடியம் 768 பிக்சல். ஸோ இதுலயே வந்துட்டு கால் ஹைஃபன் மீடியம் ஹைஃபன் இந்த காலம் வந்து நான் 4ஆ ஸ்ப்ளிட் பண்றேன். 4னா 12/4 அப்பனா 3 காலம்ஸா வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஸோ இத அப்படியே நான் காப்பி பண்ணி எல்லாத்துலயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வந்து 992ல இருந்துட்டு 768 பிக்சல் பிரேக் பாயிண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே. 768 பிக்சல் பிரேக் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது கால் 4 மீடியம் சைஸ் 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 12/4 வந்துட்டு 3. ஸோ இங்க இருக்கிற 12 கிரிட்ஸ் வந்துட்டு எனக்கு 3 காலம்ஸா வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மால். இதோட பிரேக் பாயிண்ட் சைஸ் வந்துட்டு 576. ஸோ அதை நம்ம செட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு கால் ஹைஃபன் ஸ்மால் ஹைஃபன் இதை வந்துட்டு 6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கால் ஸ்மால் 6ன்னு சொல்லிட்டு நான் காப்பி பண்ணி எல்லா காலம்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 12 கிரிட்ஸை வந்துட்டு 6ஆல டிவைட் பண்ணு அப்படின்னா எல்லா காலமும் வந்துட்டு 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். அந்த 12 கிரிட்ஸுமே வந்துட்டு 6ஆல டிவைட் ஆகிடுச்சுன்னா எனக்கு 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஓகே. இந்த இடத்துல நான் வந்துட்டு 576 பிக்சல் இதை பிரேக் பாயிண்டா கொடுக்குறேன். ஓகே. 576 பிக்சல் இதை பிரேக் பாயிண்டா கொடுக்குறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க 2 காலமா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அதாவது இது 6 காலம்ஸ் எடுத்துக்கிச்சு. இது 6 காலம்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 12/2. ஸோ எனக்கு 6ஆ ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு 2 காலமா நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இதான் வந்துட்டு ஸ்மால். நெக்ஸ்ட் எக்ஸஸ். அதுக்கு இந்த இடத்துல வந்து நான் கால்னு யூஸ் பண்ணிட்டு ஹைஃபன் 12ன்னு யூஸ் பண்றேன். ஓகே. அந்த கிரிட்டோட டோட்டல் வேல்யூஸ் வந்து 12. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 12. ஸோ 12/12 வந்துட்டு 1. ஸோ ஸ்மால் சைஸ்க்கு வரும்போது இந்த கிரிட் சிஸ்டம் வந்துட்டு சிங்கிள் காலமா ஸ்ப்ளிட் ஆகிடணும். அதாவது அந்த காலமே ஸ்ப்ளிட் ஆகாத மாதிரி எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனா அலைன் ஆகியிருக்கணும். ஓகே. ஸோ எல்லா காலமே வந்துட்டு இது ஒன்னே வந்து ஆக்குபை பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கால் 12ங்கிறத வந்து காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ 12/12 வந்துட்டு 1. இதோட பிரேக் பாயிண்ட் வந்துட்டு 0. ஓகேவா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் 576லேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க எனக்கு எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனாக அலைன் ஆயிடுச்சு. அதாவது ஸோ 12/12ங்கிறதுனால 12 கிரிட்ஸுமே வந்துட்டு இந்த சிங்கிள் காலம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு எனக்கு லைன் பை லைனாக அந்த காலம்ஸ் வந்துட்டு அலைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட் சைஸஸ்க்குமே வந்துட்டு நம்ம பூட்ஸ்டாப்பில் வந்துட்டு எக்ஸல் லார்ஜ் மீடியம் சொல்லி கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அலைன்மெண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நீங்கள் 2, 3, 4 அப்படின்னு இதே நம்பர்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. எனக்கு லார்ஜில் வரும்போது எனக்கு 4 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய காலம்ஸ் நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். ஓகே. இந்த இடத்துல இந்த ஸ்ப்ளிட்டிங் சைஸ் இந்த கால் ஸ்மால் மீடியம் லார்ஜ் இந்த சைஸ் மட்டும்தான் வந்துட்டு டிஃபால்ட். ஓகே. இந்த சைஸில் இருக்கும்போது எனக்கு 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணேன். எனக்கு மீடியமில் இருக்கும்போது 5ஆ ஸ்ப்ளிட் பண்ணேன். எக்ஸலில் இருக்கும்போது எனக்கு 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணேன். அந்த மாதிரி கூட இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சைஸஸ் மட்டும் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்லிட்டு அந்த பிரேக் பாயிண்டோட சைஸ் வந்துட்டு பூட்ஸ்டாப்பில் கான்ஸ்டன்ட். இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எத்தனை காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைன் பை லைனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அதாவது 6 காலமாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 12/3 4 காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும். நெக்ஸ்ட் 12/4 3 காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும். நெக்ஸ்ட் 12/6 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும். நெக்ஸ்ட் 12 சிங்கிள் காலமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 காலமாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு 4 காலமாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். எனக்கு 3 காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும் மீடியம் சைஸ் வரும்போது. ஸோ எனக்கு 3 காலமாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் பண்ணுறேன். எனக்கு அது 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நான் சைஸை வந்துட்டு இன்னும் மொபைல் சைஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுறேன். எனக்கு சிங்கிள் காலமாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட் டிசைன் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த சைஸஸில் நமக்கு எந்த மாதிரி ஷூ ஆகணும் அந்த பிரேக் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த பிரேக் பாயிண்ட்டில் எத்தனை காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்துட்டு ஈஸியாக நம்ம ரெஸ்பான்சிவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு பூட்ஸ்டாப் கிரிட் சிஸ்டம்ஸ்.
இந்த மாரி டிஃபரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பிரேக் பாயிண்ட்ஸஸ்க்கு இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ்ங்கிற கிளாஸ் நேம்ஸ யூஸ் பண்ணி நம்ம காலம்ஸ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்பான்சிவா சேஞ்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல டைப்போகிராஃபி பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.